பராசக்தி தவம் செஞ்ச இடம்தான் பட்டீஸ்வரமா. தேவி தனித்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தேர்வு செஞ்சு வனம் அமைச்சு தவம் மேற்கொண்டாலாம். அப்ப காமதேனு என்ன செஞ்சாலாம், தன்னோட பொண்ணான பட்டியை தேவிக்கு உதவியா அனுப்புனாலாம். அம்பாள் தவம் செய்ய கிணறு வேணும் இல்லையா, அப்போ ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் தான் தபஸ்கிணறாம். உடனே பட்டி என்ன செஞ்சாலாம், அம்பாளே பூஜிக்கிறா, நம்மளும் ஒரு மணல் லிங்கம் அமைச்சு நம்ம பூஜிப்போம்னு சொல்லிட்டு அவ என்ன செஞ்சா, ஒரு மண்ணால லிங்கம் செஞ்சு அதை வணங்கிட்டு இருந்தாளாம். பட்டி வழிபட்ட அந்த மண்ணு லிங்கத்திலேயே தன்னுடைய சக்தியை ஏத்தி நிலையா அமர்ந்துட்டாராம் பட்டீஸ்வரநாதர். காயத்ரி மந்திரம் சொல்றோம் இல்லையா, அது உதயமான தலமே இந்த பட்டீஸ்வரன் தானா. விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷியான தலமும் இந்த பட்டீஸ்வரமா. கோவிலுக்கு எதிர்பக்கத்துல தெப்பக்குள்ளம் இருக்குமா, அதுக்கப்புறம் காயத்ரிக்குள்ளம் இருக்கும். அந்த குளத்துல நீராடி பட்டீஸ்வரரை வழிபட்டாராம் விஸ்வாமித்திரர். அப்பதான் அவருக்கு காயத்ரி மந்திரம் பிரசன்னமாச்சான். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆயிட்டாராம். அப்புறம் ராமருடைய தோஷம் நீங்கிய தலமும் இந்த பட்டீஸ்வரன் தானாம். ராமர் ராவணனை கொன்னுட்டு பாவம் சேர்த்துக்கிட்டாரு இல்லையா, அந்த பாவத்தை போக்குறதுக்காக என்ன செஞ்சாராம், சிவலிங்கத்தை ஒரு பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் செய்யறதுக்காக என்ன செஞ்சாராம், ஒரு கோடி தீர்த்தம்னு ஒண்ணு உருவாக்குனாராம். அதை வச்சு அபிஷேகம் செஞ்சு கும்பிட்டாராம். அவருடைய பாவமும் நீங்கிச்சான். அந்த இடம்தான் பட்டீஸ்வரமா.